இனி அம்மா ஒரு ஜாலியான கதையை சொல்ல போறேன். அது சோம்பேறி பூனை பத்திது. ரெடியா? அம்மா அம்மா ஒரு அழகான வீட்ல ஒரு குட்டி பூனை இருந்துச்சு. அதுக்கு பேர் தெரியுமா? சோம்பேறி பூனை. இந்த பூனை எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே தான் இருக்கும். "ஹா, இன்னும் கொஞ்சம் தூக்கம்" சொல்வா. மற்ற பூனைகள் எல்லாம் வா எலி பிடிக்க போலாம்னு கூப்பிட்டாங்க. ஆனா நம்ம பூனை இல்ல, நான் தூங்குறேன். அம்மா பூனை சொன்னாங்க எலி பிடிச்சாதான் பால் குடிக்கலாம். ஆனா சோம்பேறி பூனை பால் தானா வரும்னு தூங்கிடுச்சு. ஒரு நாள் பூனைக்கு ரொம்ப ரொம்ப பசி. "மியாவ், மியாவ்." பால் எங்க, எலி எங்க? மற்ற பூனைகள் எல்லாம் எலி பிடிச்சு சந்தோஷமா பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம பூனை மட்டும் அழுதுச்சு. அப்போதான் பூனைக்கு புரிஞ்சது, நான் வேலை செய்யல, அதான் சாப்பாடு இல்ல. அந்த நாள்ல இருந்து சோம்பேறி பூனை சீக்கிரம் எழுந்து எலி பிடிக்க கத்துக்கிட்டுச்சு. இப்போ பாருங்க, பூனை பால் குடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைகளே, சோம்பேறித்தனம் நல்லதில்லை, உழைச்சாதான் சந்தோஷம். அதனாலே குட்டீஸ்ல எப்பவும் சோம்பேறியா இருக்க கூடாது. வேலைனா விளையாட்டா உற்சாகமா செய்யணும்.